சிக்கன் சாப்பிடுவதால் உடம்பில் கொலஸ்ட்ரால் அதிகரிக்குமா என்ற சந்தேகம் பலருக்கும் இருந்து வருகிறது. அதற்கு நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். 2015-16 தேசிய குடும்ப நல ஆய்வின் தரவுகளின்படி இந்தியாவில் 78% பெண்களும் 70% ஆண்களும் அசைவ உணவுகளை சாப்பிடுகின்றனர். இதில் பெரும்பாலானோர் முதல் தேர்வாக இருப்பது சிக்கன் தான். ஆட்டுக்கறி போன்ற ரெட் மீட் உணவுகளுடன் ஒப்பிடும்போது சிக்கனில் கொழுப்பு குறைவு மற்றும் விலையும் மலிவு என்பதால் பலரும் இதை விரும்புகின்றனர். இருப்பினும் சிக்கன் சாப்பிடுவதால் உடம்பில் கொலஸ்ட்ரால் அதிகரிக்குமா என்ற சந்தேகம் பலருக்கும் இருந்து வருகிறது. அதற்கு நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். ஆட்டுக்கறி போன்ற ரெட் மீட்களில் சேச்சுரேட்டட் கொழுப்பு அதிகமாக இருப்பதால் அவை இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவை உடனடியாக உயர்த்தக்கூடியவை. இதற்கு மாற்றாக சிக்கன் ஆரோக்கியமானது என்றாலும் அதை எல்லை மீறி அதிக அளவில் சாப்பிடுவதும் உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். சிக்கன் சாப்பிடுவதால் கொலஸ்ட்ரால் ஏறுவதும் ஏறாமல் இருப்பதும் நீங்கள் அதை சமைக்கும் முறையை பொறுத்ததும். சேச்சுரேட்டட் கொழுப்பு அதிகமுள்ள எண்ணெயை பயன்படுத்தி சிக்கன் சமைத்தால் உடம்பில் கொலஸ்ட்ரால் நிச்சயம் அதிகமாகும். சிக்கன் உடலுக்கு தேவையான பல ஊட்டச்சத்துக்களை அள்ளித்தரும் ஒரு உணவாகும். சிக்கனில் 87 மில்லிகிராம் கொலஸ்ட்ரால், 237 மில்லிகிராம் கேலரிகள், 27.07 மில்லிகிராம் புரோட்டீன், 404 மில்லிகிராம் சோடியம், 13.5 மில்லிகிராம் கொழுப்பு, 221 மில்லிகிராம் பொட்டாசியம், 15 மில்லிகிராம் கால்சியம், 1.25 மில்லிகிராம் இரும்புச்சத்து மற்றும் 160 மில்லிகிராம் வைட்டமின் ஏ உள்ளது. அதிக அளவு எண்ணெய், வெண்ணெய் மற்றும் நெய் பயன்படுத்தி சமைக்கப்படும் பட்டர் சிக்கன், கடாய் சிக்கன், ஆப்கானி சிக்கன் மற்றும் எண்ணெயில் பொரித்த சிக்கன் போன்ற உணவுகள் உடலின் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை எக்கச்சக்கமாக உயர்த்தும். சிக்கன் சாப்பிட்டும் கொலஸ்ட்ரால் அதிகாமல் இருக்க வேண்டுமென்றால் சமையலில் எண்ணெயை கணிசமாக குறைக்க வேண்டும். கிரில்ட் சிக்கன், தந்தூரி சிக்கன் அல்லது குறைந்த எண்ணெயில் வேக வைத்த சிக்கன் உணவுகளை தேர்ந்தெடுக்கலாம். இதிலும் கூட வெண்ணெய் மற்றும் நெய்யை அளவோடு பயன்படுத்துவது மிக அவசியம்.